விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வாக்கூரில் குடும்பத்தினரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இராணுவ செய்தியாளர் குணாநிதி. விவரம் என்ன? வணக்கம் தேவா. அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வாக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தென்னரசு. இவருக்கும் இவருடைய மனைவி லாவண்யாவுக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் காலை இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டிருந்த போது தென்னரசு தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து மனைவி லாவண்யாவை சுட்டுள்ளார். அப்போது அதனை தடுக்க வந்த பச்சையம்மாள், அவருடைய அம்மா பச்சையம்மாளையும் சுட்டிருக்கிறார். மேலும் அவருடைய பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்தி என்பவரையும் தென்னரசு நாட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். தற்போது மூவரும் தலையில் படுகாயமடைந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள விக்கிரவாண்டி காவல்துறையினர் வீட்டில் சோதனை செய்த போது 3 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். அதாவது தென்னரசு வீட்டிலேயே நாட்டு துப்பாக்கியை செய்து வந்தது தற்போது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தென்னரசுவை கைது செய்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவா. குணாநிதி.